இது அல்லாஹ்வுக்காக வேண்டியே பயன்படுத்தப்படும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தவர் இந்த உலகத்திலே முதல் வரலாற்றை படைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே வரலாற்றிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பெருமானாருடைய காலத்திலே எப்படி வக்ஃப் துவங்கப்பட்டது? சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கடைசி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் அவர்களை பார்க்க சென்றார்கள். சஅத் இப்னு வக்காஸை பார்த்து பெருமானார் எப்படி இருக்குன்னு கேட்டார்கள். சஅத் இப்னு வக்காஸ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறேன். பெருமானாருக்கு சஅத் இப்னு வக்காஸ் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நான் உங்களுக்கும் என்னுடைய பெண் பிள்ளைக்கும் நான் தந்து விடுகிறேன். எப்படி என்று சொன்னால், மூன்றிலே நான் 2 பங்கை இல்ல 3ஐயும் தந்து விடுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை பெற்றோர்கள் மறைந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தும் முன்னமாக பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விட்டு செல்லாதீர்கள். நீங்கள் 3ஐ கொடுப்பது ஆக தவறு என்றார்கள். சரி 3ல 2 தருகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் தவறு என்றார்கள். சஅத் இப்னு வக்காஸ் அவர்கள் 3ல 1ஐ தருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3ல 1 கூட அதிகம் தான், இருந்தாலும் இது நலவு கைர் என்று சொல்லி சஅத் இப்னு வக்காஸுடைய சொத்துக்கள்ல தன்னுடைய மகளுக்கு சேர வேண்டிய பகுதிகளை ஒதுக்கிட்டு ஒரு பகுதியை சக்கராத்துடைய நேரத்துல எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் பெருமானார் சஅத் இப்னு வக்காஸ் அழைச்சிட்டு போகல, எந்த கலெக்டர் ஆபீஸுக்கும் அழைச்சிட்டு போகல. கடைசி தருவாயில், உயிர் பிரியக்கூடிய தருவாயில் என்ன செய்தார்கள்? வாய் வார்த்தைகளாக அல்லாஹ்வுக்காக இதை நான் தருகிறேன், இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொது சொத்தாக என்று சொல்லி வாக்ஃப் செய்தார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இஸ்லாம் துவங்கப்படுவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இஸ்லாம் துவங்கிய பெருமானாருடைய காலத்திலும் சரி, வக்ஃப் என்ற அந்த செய்தல், வக்ஃப் செய்யக்கூடிய அந்த சொத்து அல்லாஹ்வுக்காக தந்தவர்கள் எல்லாம் காலமாக வாய் வார்த்தைகளாகத்தான் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவிலே எத்தனையோ சொத்துக்கள் வாய் வார்த்தைகளாக, இதை நான் அல்லாஹ்வுக்காக தருகிறேன், இது என்னுடைய இடம்தான், எல்லா ஆவணங்களும் இருக்கும், ஆனால் கொடுக்கின்ற பொழுது ஆவணத்தை அப்படியே ஒப்படைச்சு விடுவார்கள். அல்லாஹ்வுக்காக தரப்பட்ட அந்த சொத்தை இன்றைக்கு வக்ஃப் போர்டிலே லட்சத்துக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருப்பதினால், ஏறக்குறைய 9 லட்சம் ஏக்கர் இருப்பதினால் அதை பார்க்கக்கூடிய கயவர்களுக்கு கண்கள் எல்லாம் உருட்டுகிறது. இந்த சிறுபான்மை சமுதாயத்திடத்தில் இவ்வளவு சொத்துக்களா என்று சொல்லி அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக